சென்னை கொளத்தூரில் அரசு பெரியார் நகர் மருத்துவமனைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக வந்த சிறுமிக்கு முறையாக சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், இது குறித்த முழுமையான விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபிக் வழங்க கேட்கலாம். ரஃபிக், பெற்றோர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மருத்துவர்கள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள்? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை ஜிகேஎம் காலனி கொளத்தூர், சென்னை கொளத்தூர் தொகுதியான ஜிகேஎம் காலனி 35வது தெருவில் வசித்து வருபவர் பார்த்திபன். இவருடைய மகளான 1ஆம் வகுப்பு படித்து வரும் 6 வயது மகளான காலில் டான்பாக்ஸில் படிக்கக்கூடிய மகள் திடீரென விளையாடி கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து அடிப்பட்ட சிறு காயங்களோடு சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நிலையில் இது சாதாரண காயம்தான், வீட்டுக்கு போகலாம் என ஓபி சீட்டு வழங்கியபடி மருந்துகள் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டதாகவும், மேலும் அந்த காயம் பெருங்காயமாக மாறியவுடன் உடனே அதிகாலை ஆர்த்தோ டாக்டர் கிட்ட ஆர்த்தோ மருத்துவமனைக்கு சென்று அங்கு ஒரு சிகிச்சை பார்த்ததாகவும், மேலும் இது சம்பந்தமாக உடனடியாக இந்த காயம் பெருங்காயமான அதிர்ச்சியில் குழந்தை கத்தி அழுவக்கூடிய சூழ்நிலை உண்டானதால் மறுபடியும் அரசு மருத்துவமனை பெரியார் நகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மறுபடியும் தீவிர சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளன. மேலும் 21ஆம் தேதி அன்று காலை 5:30 மணி அளவில் குழந்தை அதிகப்படியான காயங்கள் பெரிதான காரணத்தால் அனுமதித்ததாகவும், மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பிரிவில் உடனடியாக சிகிச்சை பெற்று வந்த அச்சிறுமி தற்போது உயிரிழந்து விட்டதாக சர்வசாதாரணமாக தெரிவித்ததன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் மிகவும் மனவேதனையுடன் கண்ணீருடன் அங்கு மிகவும் சொல்ல முடியாத நிலையில் அவர் கடல் சித்தமும் அழுகை சித்தமும் மனம் கலங்கும் வகையில் இருந்துள்ளது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அருகில் உள்ள போலீசார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரஃபிக்.